இன்றைய சிந்தனை எங்களுடைய தர்மம், மனுசாஸ்திரம், தர்மசாஸ்திரம் பல நல்ல விடயங்களை வாழ்க்கைக்கு சொல்லியிருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன முறைப்படி வாழ வேண்டும், எப்படியான அனுகூலங்களை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். வாழ்வியலை நாங்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அந்த வாழ்க்கையிலே ஒரு நிறைவும் ஒரு திருப்தியும் கிடைக்கும் எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய மனம் ஒரே நிலையிலே இருக்க ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை. அது யாராக இருந்தாலும் இந்த மனநிலை ஒரே நிலையிலே இருக்க முடியாது. இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு வராது. அந்த மனம் எப்பொழுதுமே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும், மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும், மனதிலே ஒரு திருப்தித்தன்மை இருக்காது. ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டிருப்பது தான் மனிதனுடைய இயல்பாக இருக்கும். அந்த மனதும் அப்படி அலைந்து கொண்டிருக்கும். எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அதை செய்தால் எப்படி இருக்கும், இதை செய்தால் எப்படி இருக்கும் என்ற சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னொருவருடைய வாழ்க்கையை பார்த்து அது மாதிரி வாழ்ந்தால் என்ன, அவர் ஓடுகின்ற வாகனங்கள் போல் நானும் வாங்கி ஓடினால் என்ன என்று அந்த வாழ்க்கை சிந்தனைகள் அலைபாய்கின்ற தன்மைகளைத்தான் அதிகமாக கொண்டிருக்கும். இந்த அலைபாய்கின்ற தன்மைகளை நாங்கள் குறைத்து கொள்வதற்கும் அதை சீர் செய்து கொள்வதற்கும் சாஸ்திர நியமனங்கள் பலவற்றை சொல்லியிருக்கின்றார்கள். மனிதன் வாழ்க்கையிலே தியானங்கள், தெய்வ வழிபாடுகள், அமைதியான நடைமுறைகள் இவற்றை பின்பற்றுகின்ற பொழுதெல்லாம் இந்த மனநிலைகளிலே சாந்தியும் ஒரு நிதானமும் கிடைக்கும் என்பது மறக்க முடியாத ஒரு தன்மையாக அமைகின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய குண இயல்புகளை அமைதிப்படுத்தி கொண்டு செயல்பாட்டுகளிலே நிதானத்தை கொண்டு செயல்பட்டால் பல உன்னதமான மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது வாழ்வியலிலே நமது ஆன்றோர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய அனுபவங்கள். எனவே இந்த அனுபவங்களை கொண்டு நாங்கள் வாழ்க்கையிலே பல வெற்றிகளை பெறலாம். அந்த வெற்றிகள் எங்களுக்கு வெற்றி படிகளாக அமைகின்றன. நாங்கள் ஏறி செல்லக்கூடிய படிகளாகவே அமைந்திருக்கின்றன. எனவே அவற்றை உணர்ந்து செயல்படுகின்ற தன்மைகளை நாங்கள் நமக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உள்வாங்கல் என்பது தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக உன்னதமான ஒரு போற்றுதலாக இருக்கின்றது. நல்லனவற்றை நுகர்ந்து உள்வாங்குவது தான் மனிதனுடைய பண்புகளிலே உயர்ந்த பண்பாக போற்றப்படுகின்றது. அதற்கான பலம் எங்களுடைய மனங்களிலே இருக்கின்ற வழிபாட்டின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, எங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நாம் கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையிலே பல தடைகளை, பல தடங்கல்களை, பல இடைஞ்சல்களை எல்லாம் நாங்கள் தாண்டி முன் செல்லக்கூடிய வெற்றிகளை, அனுகூலங்களை பெறலாம் என்பது மறக்க முடியாத உண்மை. நன்றி.